கோதுமை பரோட்டா இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கோதுமை பரோட்டா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். பட் கொஞ்சம் ஆயில் என்றைக்கா ஒரு நாள் செஞ்சு சாப்பிடுங்க. ஃபஸ்ட்டில் அதுக்கு நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கிறோம். ஒரு 1/2 கிலோ பாக்கெட்டு நல்லா சலிச்சிக்கலாம். இப்போ நல்லா சலிச்சாச்சு. இதுக்குள்ள கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக சீனி இது போட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்துக்கலாம். ஒரு முட்டை, தண்ணி நல்லா தெளித்து பிணையணும். பரோட்டாவை பொறுத்த மட்டும் கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றி பிணைஞ்சால் நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக பிணைஞ்சாச்சு. இப்போ லாஸ்ட்டாக நல்லா கையை வச்சு இழுத்து விட்டு அதை பிணைஞ்சி இருக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்களே பாருங்கள், நான் லாஸ்ட்டாக காட்டுறேன், தொட்டு காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. என் கை விரல் உள்ளே போகிறத பார்த்து நம்மளுக்கு தெரியும். அங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பிணைஞ்சி வச்சுருக்கோன்னு. இதை அப்படியே ஒரு 2 hours மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா ரெடி ஆகிட்டு பாருங்கள். இது அப்படியே நல்லா இப்படி அமுக்கி பிடிச்சாலே பால் மாதிரி வந்துடும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். இப்படியே ஒவ்வொரு பாலாக எடுத்து வச்சுங்க. நல்லா அது மேலே லைட்டாக அமுக்கி விட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் தடவி வச்சுக்கிங்க. இப்போ பரோட்டா நம்ம ரெடி பண்ண போகிறோம். நல்லா எவ்வளோ இழுத்து தேய்க்க முடியுமோ தேய்ச்சிங்க. எனக்கு வீசெல்லாம் தெரியாது, அதனால் நான் இதை தேய்ச்சி தான் போட போகிறேன். நல்லா கண்ணாடி பதத்துக்கு எவ்வளோ இழுக்க முடியுமோ அந்தளவுக்கு இழுத்துங்க. இழுத்துட்டு அப்படியே சுருட்டுங்க, பொறுமையாக சுருட்டுங்க. சுருட்டிட்டு இப்படி அந்த பக்கம் ஒரு கை பிடிச்சிட்டு அடி, இந்த பக்கம் ஒரு கை பிடிச்சிட்டு ஒரு அடி, அவ்வளோதான். அப்படியே பொறுமையாக அதை அப்படியே சுருட்டுங்க. சுருட்டிட்டு லாஸ்ட் முனையாக அடியிலோடி அந்த அப்படியே எண்டிங்கில் அமுக்கி விட்ருங்க. பாருங்கள், இன்னொன்று இதே மாதிரியே செஞ்சு காட்டுறேன். ஒவ்வொரு பக்கமும் தேய்க்கும் போது நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கங்க. இந்த பரோட்டா பொறுத்தவரை நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணுவோம். 2க்கு மேலே சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். இது அன்ஹெல்த்தி தான், பட் இருந்தாலும் சும்மா ஒரு ஆசைக்கு செஞ்சுக்க வேண்டியதான். நம்ம கோதுமையில் தான் செய்கிறதுங்கிறதால ஆரோக்கியமான ஒன்று தான். பாருங்கள் எப்படி சுருட்டுறேன் எல்லாம் பார்த்துக்குங்க. இது நம்ம இப்போ கீழே வச்சு செஞ்சோம். இந்த மாதிரி இது இல்லாதவங்க பூரி கட்டையில் வச்சு கூட செய்யலாம். இது எப்படி செய்கிறதுன்னு நானும் காட்டுறேன் பாருங்கள். பூரி கட்டையில் எந்தளவுக்கு இது நம்ம நல்லா மாவு பிணைச்சிருக்கிறதால எவ்வளோ இழுக்கிறோமோ அந்தளவுக்கு வந்துகிட்டே இருக்கும். பாருங்கள், நல்லா இதாகிடுச்சு பாருங்கள். நல்லா கோடு போட்டு நூல் பரோட்டா மாதிரி கூட இதை செஞ்சுக்கலாம். அப்படியே மெதுவாக சுருட்டுங்க. கிச்சன் மேடையில் வச்சு தான் தேய்க்கணும்லாம் கிடையாது. நம்ம வீடு தானேங்க, சின்ன பரோட்டா கூட செஞ்சுக்கலாம். பூரிக்கட்டையில் கூட அழகாக இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா இதையுமே தேய்ச்சி ரவுண்ட் பண்ணி வச்சுக்கிங்க. பாருங்கள், நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சாச்சு. அப்படியே பூரிக்கட்டையில் வச்சு இது பூரி கட்டையை வச்சு தேய்க்கணும் அவசியம் இல்லை. கையை வச்சே அழுத்தம் கொடுத்து கூட தேய்க்கலாம். அது சின்ன குழந்தைங்களுக்கு ஒத்துக்கும், பெரியவங்களுக்கு ஒத்துக்காது. மெல்லிசாக இருந்தால் தான் பெரியவங்களுக்கு செரிமானம் ஆகும். அதனால தான் நான் கொஞ்சம் மெல்லிசாகவே இதை எடுத்துட்டேன். என்ன சப்பாத்தி மாதிரி தேய்க்கிறான்னு பார்க்காதீங்க. நான் கொஞ்சம் என் ஹெல்த்துக்காக கொஞ்சம் மெல்லிசாக போட்டுட்டேன். நீங்கள் லைட்டாக சின்னதாகவே கையை வச்சு அமுக்கி தட்டியே போடுங்க. இதை பாருங்கள், லைட்டாக திருப்பி போட்டுட்டு இதில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிருக்கோம்ல, அதில்
அந்த பரோட்டாவை அப்படியே திருப்பி போட்டோன்னா நல்லா சுற்றி வெந்துடும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இது பாருங்கள், இன்னொரு பரோட்டாவும் ரெடி பண்ணிட்டோம். நல்லா சூடு இருக்கும்போதே அப்படியே லைட்டாக தட்டிடுங்க. நான் மெல்லிசா போட்டுக்கதான் லைட்டாக இருக்குது. பாருங்கள், பரோட்டா ரெடி. அதுக்கு ஒரு வெஜ்ஜு சால்னா செஞ்சுருக்கேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அது பிக்கிறேன் பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் வித்தியாசம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.